அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, நம்ம வீட்ல தங்கம் சேர்றதுக்கான ஒரு சின்ன தாந்திரீக பரிகாரத்த தான் நம்ம பார்க்க போறோம். வருகிற தேய்பிறை பஞ்சமி 30/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்த நீங்க பண்ணலாம். காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள உங்க பூஜை அறையில நீங்க இத செய்யலாம். எப்பொழுதும் போல நீங்க குளிச்சு முடிச்சுட்டு, பூஜை அறையில சுத்தம் பண்ணிட்டு, தீபம் ஏற்றி, சுவாமி படங்கள் எல்லாருக்குமே பூக்களை கொண்டு அலங்காரம் செஞ்சுருங்க. ஒரு சின்ன தாம்பாள தட்டுல ஒரு வெற்றிலைய வச்சு, அதன் மேல ஒரு வெள்ளி நாணயத்தை வைங்க. வெள்ளி நாணயம் இல்லைனாலும் பரவாயில்ல, வெள்ளினால ஆன பொருள் எதுவா இருந்தாலும், அது சின்னதோ பெருசோ ஒன்றை நீங்க வெற்றிலை மேல வச்சிடுங்க. அந்த அந்த வெள்ளி பொருளுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்யுங்க. மஞ்சளை கொஞ்சமாக பன்னீரில் கரைச்சி அந்த தண்ணியை அந்த வெள்ளி பொருள் மேலே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் வச்சு ஒரு குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் பூவால் அலங்கரிச்சுக்கோங்க. மகாலட்சுமியை மனசார மகாலட்சுமி வாராகி அம்மனையும் வேண்டிக்கோங்க. இந்த பூஜை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். தங்கம் வாங்கக்கூடிய நேரமும் கைகூடி வரும். அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை சீக்கிரம் மீட்டெடுக்கக்கூடிய நேரமும் கண்டிப்பாக அந்த வாராகி நமக்கு கொடுப்பாங்க. வீட்டில் வருவங்கிறதே இருக்காது. கடைசியாக கற்பூர ஆரத்தி காட்டி நீங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. அந்த வெள்ளி பொருளை தண்ணீரில் கழுவிட்டு பீரோவில் பணம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த பொட்டியில் வச்சிடுங்க. எந்த மஞ்சள் தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எங்கே பார்த்தாலும் தெளிச்சு விடுங்க. வீட்டை பிடிச்ச தத்திரியம் முழுமையாக நீங்கும். வெற்றிலையை கால்படாத இடத்துல இல்லைன்னா பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுங்க. அவ்வளவுதாங்க. இந்த பூஜையை தொடர்ந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த தேய்பிறை பஞ்சமி, அதாவது செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஐஸ்வர்யம் பெருகும். இந்த வெள்ளி நாணயம் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த வெள்ளியை வேணாலும் பயன்படுத்தலாம். இதை மனசில் வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டில் வெள்ளி விக்கிரகங்களை பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அந்த வெள்ளி விக்கிரகங்களுக்கு மஞ்சள் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. அதுவும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இதை முழு மனதோட நம்பிக்கையோட நீங்கள் பண்ணி பாருங்க. இந்த வாராகி தாயோட அருளால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்கம் மலை போல் குவியுங்க. அந்த யோகத்தை நம்ம வாராகி அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க. முழு நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.